வணக்கம் மக்களே! நான் உங்க நாமக்கல் நதி. நாமக்கல் நதி யூடியூப் சேனல் அனைவருக்கும் இந்த டெட் டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 1 நிமிடமாவது சிரியுங்கள். உங்கள் வாழ்க்கை சுகமாக அமைவதற்கு, அந்த நாளும் அந்த உங்களுடைய வாழ்வும் சுகமாக மாறுவதற்கு. இன்றைய தினம் நாம பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில நாம இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கருப்பொருள்கள், முதற்பொருள், உரிப்பொருள் பார்த்தோம். இன்றைய தினம் கருப்பொருள்கள் பார்க்கிறோம். குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த பகுதி. அங்க பார்த்தீங்கன்னா, தெய்வம் முருகக் கடவுள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்பன், வெற்பன், சிலம்பன், குறத்தி, குடிச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பறவை கிளி, மயில், விலங்கு புலி, கரடி, யானை, சிங்கம். மலை சார்ந்த பகுதியினால இந்த விலங்குகள்லாம் இருக்கும். அதன் பிறகு ஊர் சிறுகுடி, நீர் அருவி நீர், சுனை நீர். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மலர் குறிஞ்சி மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய அந்த குறிஞ்சி மலர். நம்ம இதற்கு முன்னாடி 96 வகையான குறிஞ்சி பாட்டில் இடம்பெறக்கூடிய 96 வகையான மலர்களை பற்றியெல்லாம் நம்ம நம்மளுடைய வீடியோவில், இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் பகிர்ந்திருக்கிறோம். கபிலர் பாடியது. இங்கே குறிஞ்சி மலர், வேங்கை மலர், காந்தல் மலர். அப்புறம் மரம்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம், தேக்கு, அசோகம், மூங்கில், அகில் போன்ற மரங்கள். அதன் பிறகு உணவு அப்படின்னா மலை நெல், மூங்கில், அரிசி, தினை அரிசி போன்றவையெல்லாம் உணவாக வரக்கூடியது. உணவாக கிடைக்கக்கூடிய, அந்த நிலப்பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்கள். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா, பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பறையில் பார்த்தீங்கன்னா, தொண்டகப் பறை அப்படிங்கிறத அந்த கருவியை இப்போ டிஆர்பி கொஸ்டினில் இப்படி தான் கேட்பாங்க. தொண்டகப்பறை இடம்பெற்றுள்ள நிலப்பகுதி அப்படின்னா அதை தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் யாழ் யாழ் இசைக்கருவி குறிஞ்சி யாழ். இந்த யாழ் இசைக்கருவி மகர யாழ், செங்கோட்டு யாழ். அந்த நரம்புகளை வைத்துக்கொண்டு அந்த நரம்புகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவாறு யாழினுடைய வகைகளை பிரித்திருப்பார்கள். சீரியாழ், பேரியாழ், மகர யாழ், செங்கோட்டு யாழ் என்று யாழினுடைய வகைகள் வரும். இங்கே இந்த யாழ் குறிஞ்சி நிலப்பகுதியில், மலை சார்ந்த பகுதியில் குறிஞ்சி யாழ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு பண், குறிஞ்சி பண். அந்த எப்படி மெட்டு சொல்கிறோம் இல்லையா, அது பண். அந்த மெட்டில் அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் குறவரின மக்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை, தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மலை நெல் விதைத்தல், திணை விதித்து, திணை காத்தல், தேன் எடுத்தல், கிழங்கு தோண்டி எடுத்தல். இது என்னன்னா, இந்த பாரியினுடைய பரம்பு மலையில நினைவுக்கு வருகிறது. அந்த பரம்பு மலையில பார்த்தீங்கன்னா, உழவன் உழாதன 4 வகை உடைத்தே. என்னுடைய இந்த பரம்பு மலையில, அந்த நாட்டினுடைய பரம்பு மலைங்கிற இடத்துல வேளாண்மை செய்யாமையே இந்த 4 விதமான உணவுப் பொருட்களான இந்த உழவன் உழாதன 4 வகை உடைத்தேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பலாப்பழம், மூங்கில் அரிசி, தேன், மரவள்ளிக்கிழங்கு. பலாப்பழம், மூங்கில் அரிசி, தேன், மரவள்ளிக்கிழங்கு. இது இயற்கையாகவே அந்த பரம்பு மலையில் கிடைக்கக்கூடியதாக, பாரியின் பரம்பு மலையில் கிடைக்கக்கூடியதாக இப்பயும் கூட அந்த பரம்பு மலை பகுதியில் கிடைக்கிறது. பாரி அந்த மலையை ஆட்சி செய்த கடையல் வள்ளல்களில் ஒருவர் பாரின்னு சொல்லுவாங்க. சரியா? அது அந்த வல்வில் ஓரி, பாரி, காரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் என்றெல்லாம் நாம் பார்த்துருப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த
அந்த பாரிக்கிட்ட பரம்புக்கு இது பாரிக்கு இடத்துல போருக்கு செல்லணும்னா யோசனை பண்ணிட்டு வாங்க. உங்க நாட்டுல மாரி வந்து நெல் மட்டும்தான் நம்பி இருப்பீங்க. மருத நிலத்திலயோ நெல் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் பிடிக்கும். ஆனா எங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இன்றைய தினம் யோசித்து பார்க்க வேண்டும். பலாப்பழம் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் குறைந்து விட்டார். இயற்கையா கிடைக்கக்கூடியது. மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு குழந்தைகிட்ட சாப்பிட குடுத்தோம்னா, அத "என்னப்பா இது?" அப்படின்னு கேட்குறாங்க. அது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்படுறாங்க. ஆனா இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன்கள், அந்த சத்துக்கள்லாம் ஏராளம் இருக்கிறது என்று இன்றைய இந்த 2025 குழந்தைகளிடத்துல, வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளிடத்துல நாம எல்லாம் தான் அ சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை அவர்களை இன்றைய இளைய சமூகத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கையிலே விட்டு விடுகிறேன். இது மாதிரி குறிஞ்சி நிலத்திலே வரக்கூடிய இதெல்லாம் மீண்டும் சந்திப்போம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.